ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, புளியை நம்ம எப்பயுமே ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதோட கலருமே சேஞ்ச் ஆகாது. அதில் லைஃபும் நல்லாவே வரும். அதில் எந்த விதமான பூச்சி இந்த மாதிரிலாம் வரதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதில் ஈஸியாகவே அதில் பறக்கிற மாதிரி ஒரு பூச்சி வர ஆரம்பிக்கும். அப்படி இல்லை நம்ம சில்வரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதை துரு பிடிச்சிரும். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஜாடி வாங்கி நம்ம புளியை ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம நிறைய நாள் கெட்டு போகாமல் யூஸ் பண்ணலாம். அடுத்த விஷயம், உப்புமே நம்ம இந்த மாதிரி ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அது தண்ணி விடுறதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னாலுமே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். சில்வரில் நம்ம உப்பு ஸ்டோர் பண்ண முடியாது. அடுத்து 3வது டிப் என்னென்னா, எண்ணெய் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு ஸ்பூன் போட்டோம் அப்படின்னாலே நம்ம நீட்டாக யூஸ் பண்ணலாம். அது அடிக்கடி கொட்டி இடம் ஃபுல்லாக ஸ்பில் ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம டேரெக்டாக ஊற்றிட்டு வச்சோம் அப்படின்னா அது கீழெல்லாம் கொட்டும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த பாட்டில் சுற்றி எண்ணெய் பசுக்காகிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம ஸ்பூனில் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுக்கலாம். மற்றபடி வடிகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டப்பா யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம டப்பா யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஊற்றினதுக்கு அப்புறமா ஒரு டைமும் நம்ம துணியில் அந்த எட்ஜு ஃபுல்லாத்தையும் தொடச்சி வச்சோம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் அந்த ஆயில் வடிகிறது, டப்பா ஃபுல்லாக பிசு பிசுன்னு இருக்கிறது, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம அழகுக்காக அந்த மாதிரி டைரெக்டாக ஊற்றுற கண்டெய்னர் யூஸ் பண்ணாலுமே இந்த கண்டெய்னர் தான் உண்மையிலே ஆயிலுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சீரகத்தூள், சோம்புத்தூள் இதெல்லாம் நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிறது நல்லது. நீங்கள் இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிங்கன்னா அதில் வண்டு பூச்சி இதெல்லாம் வரதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்டிப்பாக இதில் நீங்கள் ஒரு ஸ்பூனும் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதை ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்துப்பீங்க. அதனாலேயும் உங்களுக்கு லைஃப் நல்லா வரும். நீங்கள் ஒரு டைம் ஒரு ஸ்பூன் போட்டிங்க ஈரமாயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு செப்பரேட்டாக ஸ்பூன் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் நம்ம மசாலா கண்டிப்பாக 1 மந்த்துக்கு தேவையானதை நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு குட்டி டப்பாலையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா டேரெக்டாக நம்ம ஈர கையோடு பெரிய பெரிய டப்பாலேருந்தே எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிறது எல்லாமே கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு குட்டி டப்பாலையும் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரியே கெட்டு போகாது, லைஃபும் நல்லாவே வரும். ஸோ அதனால் 2 டப்பாவாக ஸ்டோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் இந்த மாதிரி வீட்டில் நிறைய பாத்திரம் கிச்சனுக்கு யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கம்மியான பாத்திரம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வேலையுமே கம்மியாக இருக்கும். நீங்கள் பாத்திரம் எவ்வளோக்கு எவ்வளோ புழங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வேலையும் அதிகமாகும். நீங்கள் நிறைய பாத்திரம் எடுத்தீங்க அப்படின்னா சிங்கில் நிறைய பாத்திரம் சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வேலையுமே அதிகமாகும். அதே கம்மியான பாத்திரம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதையே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கான வேலையும் குறையும். அதனால் எப்பயுமே கம்மியான பாத்திரமாக கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மாடுலர் கிச்சன்லலாம் கண்டிப்பாக பூச்சி வண்டுலாம் வர ஆரம்பிச்சிடுது அந்த வுட்டுக்கு. ஸோ அதனால் நம்ம பாத்திரம் கம்மியாக யூஸ் பண்ணோன்னா நம்ம அப்பப்போ ஈஸியாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். மாடுலர் கிச்சன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி க்ளோஸ்டு டைப் உண்மையிலே நான் என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு தான் சொல்வேன். ஏன்னா ஃபுல்லாகவே பூச்சி தான் வருது. நம்ம நார்மலாக ஓப்பனாக விட்டால் கூட நல்லாயிருக்கும். அடுத்த டிப் இந்த மாதிரி நம்ம தோசைக்கல் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக 2 கல் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்பாத்தி முட்டைலாம் நம்ம போடுறோன்னா அதுக்கு ஒரு கல்லும், நம்ம தோசை சுடுறோம் அப்படின்னா அதுக்கு செப்பரேட்டாக ஒரு கல்லும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தோசை சுடும்போது தோசை கரெக்டாக வரும், சப்பாத்தியும் நல்லா வரும். 2த்துக்கும் ஒரே கல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சப்பாத்தி சுடுறதுக்கப்புறமா உங்களால் தோசை சுட முடியாது, ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கு அடுத்த டிப் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக மூடியோடு சேர்த்து நீங்கள் மூடி ஸ்டோர் பண்ணி வைங்க. நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா மூடி தனியாக டிஃபன் பாக்ஸ் தனியாக நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு காணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எங்கே கொடுத்தோன்னு ஞாபகம் இருக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம அவசரத்துக்கு எடுக்கவும் முடியாது. ஸோ அது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க, ஏதாவது மேஷ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு மேஷர் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே இருக்கும். நம்ம அந்த டைம் கரண்ட் இல்லாத நேரத்தில் கூட நம்ம இந்த மேஷர் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு நம்ம மேஷ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸி இல்லாத டைம் நம்ம இந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய மேஷ் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் இந்த மாதிரி விசில்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குக்கரோடு போட்டு வைக்காமல் உங்கள் அடுப்பு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் கண்டிப்பாக வாங்கும்போது
குட்டி குட்டியாக வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க எப்பயுமே. அதே மாதிரி தக்காளி வாங்கும்போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் காய் பதத்தில் அதிகமாகவும் பல பதத்தில் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய நாள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பழுத்த மாதிரி வாங்காதீங்க. சைஸும் வந்து ரொம்ப பெருசாக வாங்காதீங்க. நம்ம வந்து ஆஃப் கட் பண்ணிவிட்டு ஆஃப் வச்சோன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு கூட இந்த மாதிரி சைஸ் வந்து குட்டி குட்டியாக வாங்கிக்கோங்க. வெங்காயம் எல்லாமே வந்து நீங்கள் காய் குட்டியாக வாங்கினீங்க அப்படின்னா தான் அதில் இருக்கிற சத்துக்களும் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதியை வந்து வேஸ்ட் பண்ணுற வேண்டிய அவசியமும் கிடையாது. நமக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சின்னதாக வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து உப்பு, மிளகுத்தூள் இதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு குட்டி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து முட்டை போடும் போதோ இல்லை பொரியல் போடும் போது நம்ம வந்து அதில் தூவுறதுக்கு வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஓட்டை இருக்கிற மாதிரி குட்டியாக தூவுற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து ஹாட் வாட்டர் வந்து கண்டிப்பாக வந்து டெய்லியுமே வந்து நீங்கள் நைட்டே போட்டு ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் வந்து நம்ம எடுத்து குடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதை ஆற வைக்கிறதுக்கும் டைம் எடுக்கும் அப்படின்றதால நைட்டே போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான விஷயம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க கிச்சன் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.